ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு கிராப் டாப் எப்படி ஒரு வயசு குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். இதில் வந்து நான் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சைடு இருக்குல்ல, அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது இன்விசிபிள் ஸ்டிச்சாக வரப்போகுது. 2 ஆர்ம் ஹோல் சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்காத் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தான் பாட்டம்லேயும் நீங்கள் தைச்சி எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டோட்டலி 2 ஆர்ம் ஹோல் சைடு பாட்டம் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி அர்க்காத் போட்டு ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக அந்த ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம மீதி அந்த சைடு எக்ஸ்ட்ரா ஆர்ம் ஹோல் சைடு அந்த துணி இருக்குல்ல, அதை அப்படியே மேலே தையல் போட்டுருவோம். தையல் போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தஸை கட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் எப்படி நம்ம ஆர்ம் ஹோல் பாட்டம் ஸ்டிச் பண்ணி திருப்பணுமோ அதே மெத்தட் தான் இதுலேயும். ஆர்ம் ஹோல் சைடும் பாட்டம் சைடும் கீழே அடிச்சுட்டு அந்த குட்டி குட்டி நாட்சஸ் போட்டு ரிவர்ஸில் திருப்பினோன்னா நமக்கு 2 பேக் பீஸும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸும் ரிவர்ஸில் திருப்பி எடுத்துட்டோம் இல்லையா? மேலே நெக் சைடும் கீழே அந்த சைடு ஜிப் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியே வந்து அது மேலேயே டாப் ஸ்டிச் போட்டு பதிச்சு எடுத்துக்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த சைட்லேயுமே நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து ஆல்ரவுண்டு ஆர்ம் ஹோலாக இருக்கட்டும், நெக் சைடு, இந்த சைடு எக்ஸஸாக கிளாத் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு பேக் பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் எப்படி நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு 2 பேக் இதையுமே மடித்து வச்சுக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது இன்விசிபிள் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா செப்ரேட்டாக ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிக்ஜாக் சிசர் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த 2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸும் போட்டு ப்ளஸ் ஓவர்லாக்குமே போட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரே அளவு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம சிங்கிள் ஃபுட்டர் லெஃப்ட் ஆர் ரைட் எனி ஒன் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு தெளிவாக புரியும். அந்த மேலே ஒரு கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த எட்ஜஸ்க்கு கீழே ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி பார்த்துட்டு ஒன் சைடாக மட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? வீடியோவில் காமிக்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ணுறது ஈஸியான மெத்தடு தான்.
ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். முடிகிற இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே ரிவர்ஸில் திருப்பி ஜிப்பு இன்னொரு சைடு இருக்குல்ல, அதே சைட்லேயே இன்னும் கொஞ்சம் போட்டோன்னா ஜிப்பு வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஜிப்பு எங்கன முடியுது, எங்கேருந்து நம்ம அடுத்த ஜிப்பை அட்டாச்மெண்ட் பண்ணலான்றது தெரியும். இல்லைன்னா ஒன்று ஏற்ற இறக்கமாக போயிடுச்சுன்னா பிரித்து பண்ணுற மாதிரி 2 வேலையும் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்பு எங்கன தைச்சி முடிச்சிருக்கோம், அந்த பேக் ஸ்டிச் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக அடுத்த ஜிப்பையும் க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த அளவு தெரியும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும் போது ஜிப்பை ஓப்பனில் வச்சு தான் தைக்கணும். மார்க் பண்ணுறதுக்காக மட்டும் நான் க்ளோஸில் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த லைன் அப்படியே பின் கூட பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். நான் பின் பண்ணாமல் தைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அதர் சைடு அதே மாதிரியே நல்லா கொஞ்சம் ஜிப்பை வந்து இழுத்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இழுத்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்விசிபிள் ஜிப்பு வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்ஷன் வரும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து எப்போவுமே பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதர்வைஸ் அந்த ஜிப்பு எப்படி 2 தையல் போட்டோமோ அதே மாதிரி ஜிப்பை ஒட்டி ஒரு தையலும் 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு தையலும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடுமே ஜிப்பை அட்டாச் பண்ணியாச்சு. இது அப்படியே பேக் சைட்லேருந்து கொஞ்சம் ஜிப்பை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் எடுக்கணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த ஜிப் லைட்டாக வெளியே தெரிஞ்சதும் ஃப்ரண்ட் சைடு அதாவது நல்ல பக்கம் திருப்பி அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு வந்துடும். இப்போ எண்டிங்கில் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஜிப் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஜிப் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு ஒன்று அங்கே கொடுத்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரிப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு குத்தாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ ஹால்டர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன அளவு தேவைன்னா, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை யாருக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த நெக்கை சுற்றி ரவுண்டாக எடுக்கணும். அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கோ அதோட ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிக்கிறோம். லைனிங்கில் ஒன்று, மெயின் கிளாத்தில் ஒன்று, 2 ரெடி பண்ணி 2யுமே சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு அதோட சென்ட்ரு தான் நான் நார்ச் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதோட சென்டரையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதோட சென்டரையும் நார்ச் பண்ணிக்கலாம். 2யுமே கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் விசிபிள் ஹால்டர் நெக் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இதில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரித்து தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக்கணும் அந்த மாதிரி இது இருக்காது. ஓகேவா? ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு அந்த ஹால்டர் நெக்கான ஸ்ட்ரிப்பை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அப்படியே பேக் சைடு எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்போசிட்டாக போடுங்க. அது எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இதையும் போடுங்க. போட்டுட்டு அழகாக அந்த இதில் ரொட்டேஷன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1/2 இன்ச் தான் நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம். இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை இன்டேக் உள்ளே கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜிப் கட் பண்ணணும். இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஜிப் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவசரத்தில் ஜிப்பை இழுக்கிறீங்கன்னா நீங்கள் தைச்சது வேஸ்ட்டாக போயிடும். ரன்னர் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் டாப் சைடு இருக்க எக்ஸஸ் ஜிப்பை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஒரு லெஃப்ட் ஆர் ரைட்டு அந்த ஒரு சைடு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே மீதி இருக்கிற ஒன் சைடுக்கும் அடுத்த ஸ்ட்ரிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே கொண்டு போனீங்கன்னா அதுலேயும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம்ல, அதை அப்படியே உள்ளே கொடுத்து அந்த எட்ஜஸ் தெரியாத அளவுக்கு உள்ளே கொடுத்து மடித்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதை அப்படியே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? கேமராவில் சரியாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் போடும்போது அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ ஹால்டர் நெக் ஸ்ட்ரிப் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நெக்கில் ஃபுல்லாக பதிச்சாச்சு. அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கம் கிடச்சிரும். நல்ல பக்கமும் சேர்ந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்போட வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வச்சு பதிச்சு தையல் போட்டிங்கன்னா
உங்களுக்கு ஹால்டர் நெக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். கீழேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு அரவுண்ட் நெக் அரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணுறது, ஸ்டோன் ஒட்டுறது அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் இந்த நெக்கை சுற்றி நெக்லஸ் ஃபீல் கொடுக்கும். அதுவுமே இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் என்கிட்ட கஸ்டமர் கேட்டிருந்த மாடல் இது தான். மேலே வந்துட்டு ஜிப்பு க்ளோஸ் பண்ணுற இடத்துலையுமே ஒரு சின்ன ஹூக் வச்சுட்டு லூப் வந்து எப்போது அந்த நூலில் தைப்போம் பார்த்தீங்களா லூப், அது வைக்கிறப்போ உங்களுக்கு இன்னுமே ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அந்த நெக் லூஸுமே கிடைக்காது. பிகாஸ் ஜிப்பை வந்து அந்த தையல் இருக்கிற இடம் வரையில தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஹூக் அண்ட் ஐ மாதிரி லூப் இருக்குல்ல, அதை அந்த நூல்லையே வச்சு தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓவரால் நம்ம தைச்சி முடித்தாச்சு. அந்த ஜிப் முடிகிற இடத்துல அந்த ஒரு லூப் வச்சிட்டிங்கன்னா அங்கேயுமே இன்னும் நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ சைட் ஸ்டிச் மட்டும்தான். இதுக்கு வந்து நம்ம 1 இயர் பேபிக்கு எனக்கு வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு 19 வந்துச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணி அந்த அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஹிப் ரவுண்டில் 18. செஸ்ட் ரவுண்டை விட 1 இன்ச் மைனஸ் பண்ணோம். அதையும் 2ஆக டிவைட் பண்ணி வந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு சைட் ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதான். இதை நம்ம இன்விசிபிளாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அப்படி பண்ணும்போது குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா பிரிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு இது மட்டும் சைட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் அப்பாக இருக்கிற மாதிரி சைட் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு குண்டாக இருந்தாங்கன்னா நம்ம பிரித்து லூஸ் பண்ணிக்க முடியும். ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.